சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி முன்பை காட்டிலும் 2 மடங்கு வளர்ச்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஐயா வளர்க்கிறார், ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் வளர்க்கிறார். என்ன வளர்ச்சி சார்? புதிய நிர்வாகிகள் எப்படி கட்சியில சேருவாங்க? நீங்களே தானே வித்துறீங்க. விஜயபாலன் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க கட்சி ஒண்ணும் மட்டமா இல்லை. விஜயபாலன் இது தமிழ்நாட்டு மக்கள் பேசக்கூடிய கருத்து இல்ல. நீங்க எல்லாம் புத்திமதி எல்லாம் சொல்ற அளவுக்கு எங்க கட்சியில புத்தி இல்லாத, நாங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய கட்சி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்திலே இவர் அரசியல் செய்ய முடியாத அத்தனை வேலைகளையும் இன்றைக்கு அவர்கள் செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சாதாரண கட்சி அல்ல. நீண்ட காலமாக ஆட்சி செய்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாரை எப்படி லகான் போட்டு அமுக்குவது, யாரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வது, யாரை அவிழ்த்து விடுவது, யாரை ஒன்றுமில்லாமல் செய்வது என்ற கலை அவர்களுக்கு அறிந்த கலை. அது தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை, விரைவில் முடிவு காண வேண்டிய ஒரு பிரச்சனை. முடிவு விரைவில் காணப்படும் என்கிற நம்பிக்கை 100 விழுக்காடு அனைவருக்குமே உண்டு. இல்ல, அந்த பாமகவில் தந்தை மகனுக்கும் ஏற்பட்ட பனிப்போர் என்பது கௌரவ தலைவர் ஜி.கே. மணியால் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது உண்மையா? எந்த இல்ல, இந்த பிரச்சனையை நீங்க விட்டுட்டு நகரவே மாட்டீங்க பொழுது. அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? அதை வச்சுக்கிட்டு, அதாவது திமுகவிலே உட்கட்சி குழப்பம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. துரைமுருகனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? நான் கேட்கிறேன். அந்த இடத்துல காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா? நான் கேட்கிறேன். காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா? காங்கிரஸ்லயும் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் உட்பூசல்கள் இருந்து இல்ல. பாமகவுடைய உட்கட்சி பூசல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசு பொருளாக இருக்கின்றது சார். எதிர்காலத்திலே விஜய் போன்றவர்களும் இந்த அரசியல் கூட்டணியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாமகவில் வர வாய்ப்பு இருக்கா? எல்லா பாமக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் திமுக விசுவாசி என்றும் ஜி.கே. மணி மூலமாகத்தான் தந்தை மகனுக்கு விரிசல் ஏற்படுத்தி உள்ளது. வாய மூடுங்க. என்னங்க எப்படிங்க பேசுறீங்க? இதெல்லாம் பேசலாமா? நீங்க என்றும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2026 இடம்பெறுவார். எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குமா? இல்ல. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பாமகவின் மூத்த தலைவர், நீதியின் குரல் நிறுவனர் CR பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயபாலன் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கீங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகிறது. ஆனா பாமகவில் தந்தை மகனும் மோதல் போக்கை சந்திக்க தயாராகி வருவதை எப்படி பாக்குறீங்க? இப்படி இருந்தா எந்த கட்சி பாமகவுடன் கூட்டணி அமைக்க முன்வரும்? உங்க கேள்வியோட பொருளே புரியல விஜயபாலன். இப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் 100 நாள் நடைபயணம் வைத்திருக்கிறார். தலைப்பு என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? தலைப்பை வச்சு நடைபயணத்தினுடைய தலைப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக தலைப்பை வைத்து தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், தீர்க்காத இந்த திராவிட கட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையிலே உரிமை மீட்பு பயணம். பல்வேறு விதமான உரிமைகளை தமிழக மக்கள் இழந்து நிற்கிறார்கள். அது தமிழ்நாட்டிலே நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே இருந்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனையிலே இருந்து, எல்லா பிரச்சனைகளையும் முன்வைத்து இன்றைக்கு அவர் நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 30 நாட்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அரசியலை நோக்கி, தேர்தலை நோக்கி என்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே தேர்தலை சார்ந்துதான் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தலை சந்திக்கக்கூடிய அடிப்படையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலை சந்திப்பதற்காக இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் பல தொகுதிகளிலே யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள், எந்தெந்த தொகுதிகளெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் என்று இனம் கண்டறியப்பட்டு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த கருத்தோடு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார். இன்னொரு பக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது ஒரு 14 தீர்மானங்கள் கொண்டு வந்துள்ளார். அந்த தீர்மானத்தின் மீது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை குழு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று
தெரிவித்துள்ளார். அந்த இல்ல, கால இல்ல. அவகாசம் முடிந்து விட்டது, இல்ல, இல்ல. மறுபடியும் புதுப்பித்திருக்காங்க. அதான் கால அவகாசம் முடிஞ்சது, புதுப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதை பத்தி நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதுதான். அதாவது இதுல வந்து நீங்க யாரையும் 2 பேருமே நாங்க பிரித்து பார்க்க விரும்பவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்று தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த முன்னுதாரணங்களை, அமைப்பு முறைகளை பின்பற்றி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை, விரைவில் முடிவு காண வேண்டிய ஒரு பிரச்சனை, விரைவில் காணப்படும் என்கிற நம்பிக்கை 100 விழுக்காடு அனைவருக்குமே உண்டு. அதனால தான் எல்லோருமே இவரை குறை சொல்வது, அவரை குறை சொல்வது என்று இல்லாமல் அவரை நிறுவனராகவும் இவரை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். அதன் சொல்படி நடந்து வருகிறார்கள். ஆகவே இதுல எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை, எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை. எந்த ஒழுங்கு நடவடிக்கை யார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது? யார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது? இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்தை ஐயா காட்டிய வழியில் சென்று கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையிலே அவர் தயங்குகிறார் என்று தானே பொருள். அவர் நீட்டிக்கிறார் என்று வருகிற பொழுது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அதாவது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? ஒரு இயக்கம், அந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம், அது அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏற்கனவே பல்வேறு விதமான உரிமைகளை கொடுத்திருக்கிறது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழர்களுடைய வாழ்வுரிமை, இவைகளுக்காக போராடி வரக்கூடிய ஒரு பேரியக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதத்திலும் தொய்வாக இருக்கக்கூடாது என்பதிலே எங்களை விட தலைவர்களுக்கு நன்றாக கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கும். ஆகவே இந்த சில இடைஞ்சல்கள், சமீபத்திய இடைஞ்சல்கள் மாறுபடும் என்றே நான் கருதுகிறேன். இல்ல சார், ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தந்தை மகனுக்கும் இந்த பனிப்போர் என்பது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உங்களுக்கு தெரியும், மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்படி இருந்தா விஜயபாலா இதெல்லாம் நீங்க 1.5 ஆண்டுகள் 2 இழுக்காதீங்க. இப்ப சமீபத்தில் நடைபெற்ற இப்போ ஆடுதுறை இந்த பகுதியில் இப்ப சொன்ன அவரு நம்ம நிர்வாகி, அந்த பகுதியிலே அவர் பொறுப்பேற்று நடைபெற்ற ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அடிப்படையிலும் 2016 தனித்து போட்டியிட்டோம், நல்ல முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிமுகப்படுத்தினோம், அவரை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 2-3 மாதங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு பல மாநாடுகள் நடைபெற்று விட்டன. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை பெருவிழா மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு பூம்புகாரில் நடைபெற்ற மாநாடு நடைபெற்றது. பூம்புகார் மாநாட்டிலே தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கு பெறவில்லையே தவிர மற்ற ஏனைய எல்லா மாநாடுகளிலும் அவர் பங்கேற்று வருகிறார். எதிர்காலத்திலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பங்கேற்று செயல்படக்கூடிய நிகழ்வுகள், அது மாநாடாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, நிர்வாக குழுவாக இருந்தாலும் சரி, இரண்டும் சிறப்பாக நடைபெறும் என்பதிலே நான் உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இல்ல, அந்த பாமகவுல தந்தை மகனுக்கும் ஏற்பட்ட பனிப்போர் என்பது கௌரவ தலைவர் ஜி.கே. மணியால் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது உண்மையா? எந்த அளவுக்கு? இல்ல, இந்த பிரச்சனையை நீங்க விட்டுட்டு நகரவே மாட்டீங்க போலுது. அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாமகவுல ஒரு பிளவு, அதிமுகவுல பிளவு, மதிமுகவுல பிளவு. இதுக்கெல்லாம் காரணம் திமுக என்று சொல்லப்படுகிறது. சோ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை நீங்களே கொடுக்கிற வகையில தானே பிளவு இருக்கின்றது. இல்ல, அதிமுக உட்கட்சியில எல்லா உட்கட்சியிலையுமே குழப்பங்கள் இருக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட அந்த குழப்பங்கள் இருக்கிறது. உங்களுக்கு சிலதுல வெளியே தெரியுது, அதுல வெளியே தெரியல. அதாவது திமுகவிலே உட்கட்சி குழப்பம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. துரைமுருகனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? நான் கேட்கிறேன். அந்த இடத்துல சீனியர் லீடர்லாம் நிறைய பேர் இப்போ அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? புரியாது. வாரிசு அரசியல் சார், அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல, அது அப்போ அதை மட்டும் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு இந்த கேள்விக்கு நீங்க வரணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கட்சியிலே இதை விட பூதாகாரமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அந்த கட்சியில் திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிற காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா? நான் கேட்கிறேன். காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா காங்கிரஸ்லயும் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் உட்பூசல்கள் இருந்து இல்ல, பாமகவுடைய உட்கட்சி பூசல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசு பொருளாக இருக்கின்றது சார். உட்கட்சி பூசல் என்பது ஒரு கட்டத்தை தாண்டி வந்து விட்டது பாமகவுல. மற்ற கட்சியில
உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. இதுதான் வித்தியாசம். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா எதையோ பூசி மூடி மறைக்க முயற்சி பண்றீங்களே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கிறது. அதனாலே அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தந்தை வந்து மகன் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். இவர்தானே அவரை தூக்கி நிறுத்தியவர், இவர்தானே அவரை அவரை பெருமையை உச்சி முகர்ந்தவர், இவர்தானே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வைத்து அழகு பார்த்தவர். திடீரென எதற்காக இப்படி மாறுபட்டு பேசுகிறார் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள், ஊடகங்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இதே மருத்துவர் ஐயா இவரை வாயார வாழ்த்துகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. சரி, பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன சார்? அதுதான் நான் சொல்ல வந்துட்டேன். இது பேரு பிளவும் கிடையாது, பிளவு ஏற்படவும் இல்லை. அதற்கு காரண காரியங்களை தேடி உங்களை போன்றவர்கள் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு காரணமும் இல்லாமல் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கான காரணத்தை கண்டறிய முடியாது. இப்ப நீங்க காற்றை பார்க்க முடியுமா? காற்றை பார்க்க முடியாது. அது மாதிரியா தான் இருக்கு. இது பார்க்க முடியாத காரணம், சொல்ல முடியாத காரணங்கள், இதெல்லாம் வந்து தந்தை மகனுக்கான உறவு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு உரசல்களை தவிர இதை பத்தி நீங்க வந்து இதை பிளவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், கருத்து மாறுபாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதனாலே பாமக பிளவுபடும் என்று எல்லாம் எண்ண வேண்டாம். சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி முன்பை காட்டிலும் 2 மடங்கு வளர்ச்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஐயா வளர்க்கிறார், ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் வளர்க்கிறார். அதுவும் இந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஒரு எழுச்சியாக தான் இருந்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. என்ன வளர்ச்சி சார்? அதாவது பாமக ஆரம்பித்து இந்த 35 ஆண்டுகள்ல ஒரு முறை அதிகபட்சமா சட்டமன்ற தேர்தலில் 20 இடங்களை வெற்றி பெற்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 2 முறை அதிகபட்சமா 7 இடங்களை வெற்றி பெற்றீங்க. எதிர்கட்சியா கூட இன்னும் வர முடியலையே, என்ன வளர்ச்சின்னு சொல்றீங்க பாமக? இல்ல நீங்க சொல்றதுன்னா அது அரசியல்ல வந்து வீழ்ச்சியும் எழுச்சியும் வந்து சகஜம். இதான் அரசியல். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லாம் வந்து ஜீரோவுக்கெல்லாம் வந்திருக்கு, சுழியத்துக்கெல்லாம் வந்திருக்குது. அந்த நிலைப்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற ஒரு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து 0 ஆச்சு. 91 ஒரு இடம் வெற்றி பெற்றாங்க. அப்ப நான் சொல்ல வரேன், அதே மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலை நடைபெற்ற நிகழ்வுல பாட்டாளி மக்கள் கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னே ஒண்ணு வந்தது. அது மாதிரி நிலைப்பாடுகளிலே ஏற்றம் இருக்கும், இறக்கம். அதே 96ல அதிமுகவும் வந்து 4 இடத்துல வெற்றி பெற்று படுதோல்வி சந்திச்சாங்க. ஆனா மீண்டும் ஆட்சி அமைச்சிட்டாங்க இல்லையா? அதுதான் சொல்றேன், ஆட்சி அமைப்பதற்கான எல்லா நிலைகளிலும் அதாவது சூழ்ச்சி வழிகள் பின்னப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு வறுமை கோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்கப்படவில்லை. அதன் காரணமாக போராடி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றி அது எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சியாக வரக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய சூழ்ச்சி வலை, அந்த வலையெல்லாம் அறுத்துக்கிட்டு வெளியே வரணும்னா அதுக்கு ரொம்ப கடினம் தான். அதுதான் இந்த இவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாமகவுக்கு இருக்கும் நிலையில தந்தை மகனும் ஒற்றுமையாக செயல்பட்டாதானே சார் கட்சியை வளர்த்தெடுத்து போக முடியும். உங்களுக்குள்ளேயே இந்த பிளவு ஏற்பட்டா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த மாதிரியான குழப்பத்துக்கு ஆளாவாங்க? புதிய நிர்வாகிகள் எப்படி வந்து கட்சியில சேருவாங்க? இதுக்கு நீங்களே தானே வித்துறீங்க. விஜயபாலன் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க கட்சி ஒண்ணும் மட்டமா இல்லை. விஜயபாலன் அறிவுரை இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பேசக்கூடிய கருத்து இல்ல. நீங்க எல்லாம் புத்திமதி எல்லாம் சொல்ற அளவுக்கு எங்க கட்சியில புத்தி இல்லாத, நாங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய கட்சி. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இந்த கட்சியில வழிகாட்டுவோம். பொதுவா சொல்ல போனா எல்லாத்துலயுமே நாங்கள் எங்களுடைய கருத்து முன்னிலைப்படுத்தப்படும். இந்திய அளவிலே ஒரு கட்சி, அரசியல் கட்சி ஒரு கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்களுடைய கருத்து உற்று கவனிக்கப்படும். அது பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வாழ்வு நிலையாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வாழ்விடங்கள் பறிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, உணவு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, கல்வி, வேலை வாய்ப்பு எல்லா நிலைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு இப்ப விஜயபாலன் வந்து ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு கேட்கலையா? உங்க சமூக மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து பிளவு
பிளவுபட்ட போதும் சமூக மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும்? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு 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 சமூக மக்கள் இதை ஒரு ஜாதி கட்சியாகத்தான் பார்க்கிற ஒரு பார்வை ஊடகங்களுக்கு இருந்து வருகிறதை தவிர, இதிலே வெகு மக்களான சமூக மக்கள் அதிகமாக இடம்பெற்றார்கள். ஏன்னு சொன்னார், இது வன்னியர் சங்கத்திலே இருந்து உருவாகிற பொழுது, அதிலே கொள்கை செயல் திட்டம் வகுக்கிற பொழுது, யார் யாருக்கெல்லாம் எந்த சமூகத்தை அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து எல்லா சமூக மக்களுக்கான ஒரு தமிழர் இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கொள்கை வருகிற பொழுதுதான் உங்களை போன்ற ஊடகங்கள், உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் இதை பிரித்து பார்த்து இவர்கள் வளர்ந்துவிடக் கூடாது, இது அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது, ஆட்சி கட்டிலே ஏறிவிடக் கூடாது, இந்த தமிழகம் உருப்பட்டு விடக் கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கீங்களே தவிர, இந்த நோக்கத்திலே பழுதுபடாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தினுடைய எதிரொலி தான் உரிமை மீட்பு பயணம் என்றே நான் சொல்லுகிறேன். எதிர்காலத்திலே விஜய் போன்றவர்களும் இந்த அரசியல் கூட்டணியிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாமகவுல வர வாய்ப்பு இருக்கா? எல்லா பாமக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம். நான் நீண்ட காலமாக அரசியலே செய்து கொண்டிருக்கிற பொழுது அரசியல் சாதாரணமானதல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி நெருப்பாற்றிலே நீந்தி வருவது அரசியல். இது சாதாரணமாக நினைத்து கொண்டு விஜய் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார் என்று நான் கருதவில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சியிலே வருகிற பொழுது ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் தான். சினிமா திரைப்படத்துறையிலே நல்ல இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார், நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாவது கடைசி நேரத்திலே உலகம் சுற்று வாலிபன், அதே போல கடைசி நேரத்திலே அவர் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான படம் எல்லாம் அவரை எடுத்து இயக்கிய நேரத்திலே கூட அது பெரிய வருவாய் ஈட்டியதோ என்பதெல்லாம் அல்ல. ஆக அதே நேரத்திலே சிவாஜி கணேசன் போன்றவர்கள் எல்லாம் கூட வருவாயை இழந்து விட்டு அரசியலுக்கு வரவில்லை. அந்த வகையிலே வருவாயை இழந்து விட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் சமூக பணிக்காக வருகிறேன் என்று சொல்லி வந்தார் என்று சொன்னால் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் உண்டு. ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரண இழப்பு அல்ல, மிகப்பெரிய இழப்பை இழந்து விட்டு இங்க வருகிறார். ஆனால் அந்த அரசியல் சாதாரணமான அரசியலாக இது இருந்து விடாது. இவரை பாதிக்கும், இவர் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குத்தி கிளறி மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். எதிர்காலத்திலே இவர் அரசியல் செய்ய முடியாத அத்தனை வேலைகளையும் இன்றைக்கு அவர்கள் செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சாதாரண கட்சி அல்ல. நீண்ட காலமாக ஆட்சி செய்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாரை எப்படி லகான் போட்டு அமுக்குவது, யாரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வது, யாரை அவிழ்த்து விடுவது, யாரை ஒன்றுமில்லாமல் செய்வது என்ற கலை அவர்களுக்கு அறிந்த கலை. எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தை ஒரே நொடியிலே சடசட என அவரை இறங்குமுகமாக மாற்றி இப்ப இருக்கிற இடமே இல்லாமல் அவர்கள் செய்து விட்டாலும் கூட, ஏதோ இன்னைக்கு அன்பு சகோதரி பிரேமலதா அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அந்த அரசியலை நடத்தி வருகிறார். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேண்டும். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த விளையாட்டை எல்லாம் பணபலம் படைத்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் தொடர்ந்து விளையாடுகிற இந்த விளையாட்டிலே களம் புகுந்து அந்த இடத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கான மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு வலுவான சக்தியாக இருந்து, இளைஞர் பலம் வாய்ந்த சக்தியாக இருந்து, சமூக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்து அதுவே போராடி கொண்டிருக்கிற பொழுது விஜய் போன்றவர்கள் எவ்வளவு காலம் தாக்கு பிடிப்பார்கள் என்று சொன்னால், விஜய் அந்த இளைஞர்களுக்கு நல்ல தத்துவத்தையும் கொள்கையையும் இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த உண்மையான நோக்கங்களையும் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி முறைப்படுத்தி அரசியலுக்கு தயார் நிலையிலே கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும். அதற்கு நிறைய காலம் வரும். சரி, பாமகவில் தந்தை மகனுக்கும் ஏற்பட்டுள்ள பிளவுல திமுகவுடைய பங்களிப்பு இருக்கின்றதா? எனக்கு அப்படி தோன்றவில்லை. எனக்கு அப்படி தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கக்கூடியது அல்லது அங்கே உட்கட்சி பிரச்சனையை தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு அதுல அதற்கு தேவையோ கட்டாயமோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் திமுக விசுவாசி என்றும், ஜி.கே. மணி மூலமாகத்தான் தந்தை மகனுக்கு விரிசல் ஏற்படுத்தி உள்ளது. வாய மூடுங்க. என்னங்க எப்படிங்க பேசுறீங்க? இதெல்லாம் பேசலாமா நீங்க? இல்ல, ஜி.கே. மணி இந்த கட்சிக்காகவே தியாகம் செஞ்சவருங்க, கட்சி உழைச்சவர், நீண்ட காலமாக உழைச்சவர். அப்படிலாம் என்னைக்குமே இல்லை. நீங்க அவருடைய சட்டப்பேரவை உறவையை பாருங்க. நிறைய அவர் வரும் ஐயாவோட விசுவாசி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை யார புகழ, ஏன்னா அவர்கிட்ட நீங்க மைக்க நீட்டிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு மேடையில, அவர் ஐயாவையும் அன்புமணி அவரையும் அப்போ அரை மணி நேரம் புகழ்ந்து விட்டு தான் அடுத்தபடி பிரச்சனைக்கே வருவார். அந்த அளவிற்கு அவர் 2 பேருடைய விசுவாசி.
தற்காலிக சூழலை பயன்படுத்தி கொண்டு அவரை ஜி.கே. மணியை வேறுபடுத்தி பார்க்க நாங்கள் விரும்பவில்லை. ஜி.கே. மணி ஒரு அற்புதமான இந்த இயக்கத்தினுடைய விசுவாசி. அவரை சுட்டு போட்டாலும் சரி, அவர் உயிரே போனாலும் சரி, இன்னொரு இயக்கத்திற்கு அவர் விசுவாசியாக இருக்கிறார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடன் நான் பழகியவன், அவருடன் நான் அரசியல் செய்தவன். நாங்களெல்லாம் பொறுப்பிலே இருக்கிற பொழுது எங்களோடு பொறுப்பிலே இருந்தவர். இன்றைக்கு உயரிய பொறுப்புகளை தாண்டி அவர் வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நல்லவராகத்தான், இந்த இயக்கத்துடைய விசுவாசியாகத்தான் நான் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. மணி அவர்களை பார்க்கிறேன். அவர் இந்த இயக்கத்திற்காகவே வாழ்பவர் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. இப்போ பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில செல்வதாகவும், அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் செல்வதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது. நடக்காத கதையை பத்தி பேசுங்க. நடக்காத கதை பதில் சார், இதுக்கு பதில் அப்படி இருக்கின்றதா இல்லையா? இல்ல அதுக்கு என்ன இப்ப ஒன் வேர்ட்லயே நாங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அது எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லாத ஒண்ணு எப்படி கற்பனையில கூட இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எத்தனை கடுமை வேண்டுமானாலும் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். அத்தனை கடுமையாக விமர்சனம் செய்தவர், அன்புமணி செய்கிற விமர்சனத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக விமர்சனம் செய்தவர் மருத்துவர் ஐயா. பல நேரங்களிலே ஸ்டாலின் அவர்களை பேச நூலா போய் ஸ்டாலின் அவர்கள் ஒளறி கொட்டினார். யாரு? மருத்துவர். அதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரான மருத்துவர் ஐயாவை எப்படி இப்படி ஏளனப்படுத்தலாம் என்று சொல்லி ஸ்டாலினை எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக கண்டித்தன. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கக்கூடாது ஒரு முதலமைச்சருக்கு என்று தலையில குட்டி இருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் இந்த மாதிரியான நிலைப்பாட்டிலே ஐயா அவர்கள் இருப்பார் என்று நாம் கருத வேண்டாம். அப்படிப்பட்ட உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்க களம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே தெளிவாக அழுத்தமாக நான் பதிவு செய்ய. கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் யாரு அணுக வேண்டும்? அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புமணி அணுக வேண்டுமா, இல்ல மருத்துவர் ராமதாஸ் அணுக வேண்டும்? அந்த கவலை உங்களுக்கு வேணாங்க. அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். யாரை அணுக வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரியும், யார் பேச வேண்டும் என்று எங்களுக்கும் தெரியும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இப்ப ஏற்பட்ட கேள்விகளை எதிர்காலத்திலே நீங்கள் மட்டுமல்ல அனைவரும் தவிர்த்து விட. அந்த குழப்பம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கின்றது. யார் உங்ககிட்ட சொன்னாங்க? இல்ல அந்த கட்சி எந்த கட்சிகள்லாம் கவலை தெரிவிச்சாங்க? எந்த கவலை கட்சிகள் அறிக்கை கொடுத்தாங்க? நாங்க யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் 4 பக்கமும் நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அறிக்கை கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு தலைவர்கள்? அவங்கவுங்க கவலை அவங்களுக்கு, அவங்க கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அவங்க குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காகவே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த நேரத்தில் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரி, பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி திமுகவை வீழ்த்துமா 2026ல? அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்க மக்கள் மனதை நீங்கள் இன்றைக்கு அறிந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலே, அதே நேரத்தில் மக்கள் மனநிலையை படம் பிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு சமூகம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமுதாயம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பின்னாலே இனிமேலும் இந்த சமூகத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. இது ஒரு வளர்ந்த மாநிலமாக காட்டுவதற்கான முயற்சி இருந்து கொண்டிருக்கிறதே தவிர, இது ஒரு வளமான தமிழ்நாட்டை இன்றைக்கு சுரண்டி இந்த சீரழித்து விட்டு மீண்டும் இந்த நாங்கள் முதலில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மாயையான ஒரு உலகத்தை காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் வீழ்த்தி காட்டி உண்மையான ஒரு தமிழக வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்பதற்கான வேலை திட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி இதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதற்கான செயல் திட்டத்தை ஒன்றுபட்டு உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதாவது திமுக கூட்டணியில பாமக இடம்பெறாது சொல்லிட்டீங்க. அடுத்து பாஜக அதிமுக கூட்டணியில தான் பாமக இடம்பெற சொல்லிருக்கீங்க. ஆனா அதிமுகவே நான் சொல்லல, பேசு பொருளாக சொல்லிருக்கீங்கன்னு என்ன சொல்ற மாதிரி இப்ப நீங்க எங்க எடுக்கிறீங்க? அதிமுகவில மிகப்பெரிய உட்கட்சி பூசல் 4 அணியா இருக்கு இல்லையா? சோ அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்துமா? இல்ல அதெல்லாம் எடப்பாடி பார்த்து அவங்க கூட்ட கட்சியிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி எளிதிலே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர எடப்பாடியை குறைத்து மதிப்பிட முடியாது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கவர். இவைகளையெல்லாம் அதாவது எடப்பாடியிடம் அரசியல் செய்கிற நிலையில் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நான் கருத முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நாம இப்ப என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான கூட்டணியில் இடம்பெறும். அந்த வலுவான கூட்டணி யார் யார் என்பது இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சில காலங்களிலே சில நாட்களிலே அது தெரிந்துவிட போகிறது. அதன் அடிப்படையிலே அந்த வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துமா என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை
அது காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட்டணியிலே இருந்து அரசியல் கட்சிகள் வெளியே போகாமல் இருக்கிறார்கள் என்ற ஒற்றை தவிர வேறு எந்த விதமான நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இப்படி இதே கூட்டணி, இந்த கூட்டணி அன்றைக்கு இருந்த அதிமுக பாஜக பாமக கூட்டணியை ஒரு சில வாக்கு வித்தியாசங்களிலே தான் வீழ்த்த முடிந்ததே தவிர அவர்கள் மட்டும் உறுதியான நடவடிக்கைகள் செய்திருந்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வந்திருக்காது. அந்த மாதிரியான செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்தவர்கள் தான் இன்றைக்கு வேறு விதமான சொல்ல விவரிக்க முடியாத சில திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திரைமறைவு திட்டங்கள் மூலமாக வலுவான கூட்டணி நிச்சயமாக இதை வீழ்த்தும் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே உண்டு. 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்ல தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க திமுக. சோ ஸ்டாலினை இந்த 2026ல எந்த கூட்டணி வீழ்த்த முடியும்? இல்ல, நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். கடந்த தேர்தல் அது தெரிந்தே செய்த, எதிர்கட்சிகள் தெரிந்தே செய்த ஒரு நிகழ்வு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்படிலாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அசட்டையாக இருந்திருக்கிறார்கள் என்றே நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வகையிலே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சென்றது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்கை அடைவதற்கு அவர்கள் செய்த பல பகிரத பிரயத்தனங்கள் மூலமாகத்தான் அவர்கள் வர முடிந்தது. ஆனால் எதிர்கட்சிகள் அந்த கோட்டை நெருங்கி விட்டார்கள். எடப்பாடி தலைமையிலே நெருங்கி விட்டார்கள். சிறிதுதான், அதை இல்லைன்னா அதை எதிர்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தவறை செய்யாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்பேற்பட்ட கூட்டணியில் இடம்பெறும். சரி சார், 2026க்கு பிறகு பாமக தலைமையில கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்கும் அளவுல பாமக வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான நிலைப்பாட்டை நோக்கித்தான் அவர்கள் பயணப்படுவார்கள் என்று 2026 தேர்தலுக்கு பிறகு எதிர்வரும் தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கான தனி முத்திரையை தேடும். அதே நேரத்திலே தனது தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொள்வதற்காக அடித்தளத்திலே இருந்து இந்த கட்சியை கடுமையாக வளர்த்தெடுக்கும் என்பதிலே நம்பிக்கை உண்டு. இப்போ திமுகவால பாமக இடம்பெறாது என்பது பொதுவான கருத்து. அடுத்து அதிமுக, பாஜக, தாவேக, விஜய் கட்சி, நாம் தமிழ் கட்சி, இந்த 3 கூட்டணியில பாமக இடம்பெறுவதற்கான சித்தாந்த ரீதியான கருத்து இருக்கா, ஒற்றுமை இருக்கா? அதான் சொன்ன, சித்தாந்த ரீதியோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையில்லை என்கிற கருத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய அங்கம் வகிக்கும். என்றும் இல்லாத அளவிற்கு நான் எல்லா இடங்களிலும் சொல்லிக்கொண்டு எல்லா இடமும் சொல்றேன். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல 21 இடத்துல 20 முறை 20 இடத்துல ஜெயிச்சிங்க, 18 இடத்துல ஜெயிச்சிங்கன்னு. அதை விட கூடுதலாக இந்த முறை சட்டப்பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பார்கள். என்றும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2026 இடம்பெறுவார்கள். எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குமா? இல்ல, இடம்பெறுவார்கள். யார் எதிர்கட்சி என்பதை காட்டிலும் நாம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதாவது சமீபத்திலே ஒரு கூட்டணி அரசு உருவாகும் நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த கூட்டணி அரசியலில் பங்கு பெறுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்வம் காட்டுகிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது எதிர்கட்சியில உட்கார்றோமா, கடைசி வரிசையில உட்கார்றோமா, முதல் வரிசையில உட்கார்றோமா, நடு வரிசையில உட்கார்றோமா அப்படின்ற மாதிரி இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயாராக சார். கட்சியோட இலக்கு இருக்கு இல்லையா, 2026ல எதிர்கட்சியாக வரணும், அதை நோக்கி நம்ம பயணம். 2031ல ஆளுங்கட்சியா வரணும் இலக்கோட தானே எதுக்கெல்லாம் இலக்கு நிர்ணயிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. அங்க சட்டப்பேரவையில உட்கார்ற முதல் வரிசையில உட்கார்றதுக்கெல்லாம் இலக்கெல்லாம் அந்த இலக்கெல்லாம் அது ஒரு மனக்கணக்கு. நீங்க 40 இடத்தை கேட்டு வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 35 இடத்துல வெற்றி பெற்றீங்கன்னாக்கா எதிர்கட்சியா வரலாம், அதுக்கு அடுத்தபடியாக ஆளுங்கட்சியா வரலாம். இதுதான கட்சியோட வளர்ச்சி. அதெல்லாம் இலக்கு இருக்கின்றதா பாமக ஒரு அரசியல் சூத்திரதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான கட்சி இல்லை. அதுக்கான கணக்கு வழக்கு, அதுக்கான கூட்டல் பெருக்கல் கழித்தல் எல்லாமே இங்க நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை எளிதிலே நீங்க இதைதான் காண்பித்துக் கொண்டு இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாயையிலே யாரும் மூழ்கிவிட வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் உள்ளே வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை மட்டும் அனைவரும் தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் ஆடுதுறை பேரூராட்சியுடைய பாமக தலைவர் மா.க. ஸ்டாலின் மீது மற்றும் ஆதரவாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல், அதாவது வெடிகுண்டு வீசியிருக்காங்க, ஆயுதம் கொண்டு தாக்கியிருக்காங்க. இதனுடைய பின்னணியில யார்
இருப்பதாக நினைக்கிறீங்க? கடுமையா வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. தமிழகத்திலே தொடர்ச்சியாக இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மீது தாக்குதல், கொலைவெறி தாக்குதல், வெடிகுண்டு வீச்சு தாக்குதல் என்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின் மீது தாக்குதல் நடைபெறும். மயிரிழையில் அவர் உயிர் தப்பி இருக்கிறார். உலகத்துல போயிட்டு ஆமா. ஒளிஞ்சிருக்காரு. அதே மாதிரி 2 பேர் காயம். இளையராஜா, அருண் என்பவங்க. ஆமா 2 பேர் அரிவாள் வெட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் கூட பார்த்த காணொலி காட்சியில் திட்டமிட்டே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பாதுகாப்பை கோரியிருக்கிறார். பாதுகாப்பு தர இந்த அரசு முயற்சி செய்யவில்லை. சொல்லப்போனால் அவர் பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. அவர் தம்பி ஏற்கனவே அவர் தம்பி வழக்கறிஞராக இருந்த தம்பி ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் கட்சியினர் பாதுகாப்பாக அரசியல் செய்ய முடியாத, நிர்வாகம் செய்ய முடியாத ஒரு மோசமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ பாத்தீங்கன்னா பாஜக சார்பாக அருள் அவர்கள் பாமக சார்பாக கொண்டு சென்று மனு கொடுக்கிற பொழுது, ஸ்டாலின் தாக்கப்பட்டதுக்கு மனு கொடுக்கும் பொழுது ஏர்போர்ட் மூர்த்தியும் தாக்கப்பட்டிருக்கிறார். ஏர்போர்ட் மூர்த்தி சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் விடுதலை சிறுத்தைகள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான கோளாறுகளை சுட்டிக்காட்டியும் வந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவரும் தாக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் வன்மையாக இதற்குத்தான் சொல்லுகிறோம், இந்த அரசியலை, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற நடைபயணம் அன்புமணி அவர்கள் நடத்தி இந்த தாக்குதல் பின்னணியில ஆளுங்கட்சியுடைய வேலை இருக்கின்றது. ஆளுங்கட்சியோட வேலை இருக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. இந்த நிர்வாகத்தினுடைய கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், ஒழுங்காக செயல்படாத காரணத்தினாலும் தான் இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இப்படியே இருந்தார்கள் என்று சொன்னால் இதை விட அதிகமான சம்பவங்கள் இருக்கும். தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். அரசியல் கட்சிகளுக்கு பாதுகாப்பாக இளைஞருக்கு இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இது மாதிரியான மோசமான சம்பவங்கள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இப்ப பாமக ம.க. ஸ்டாலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எந்த கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கும் என்று ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல இது தொடர்பாக அந்த இடத்துல பல சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இப்போ புலனாய்வு சென்று கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதை நாம் உறுதிபட எதையும் சொல்லிவிட முடியாது. இன்னும் ஒரு சில நாட்களிலே இருக்கிறது. நாங்களும் அழுத்தங்களை கொடுக்கிறோம். அந்த குற்றவாளிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு, காவல்துறை கண்ணியத்தோடு நேர்மையான முறையிலே இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசினுடைய பொறுப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்துதான் ஒரு அணியில கூட்டணி அமைப்பாங்க. அதுதான் உங்களுடைய அதுல மாற்று கருத்தே வேண்டாம். இருவரும் இணையக்கூடிய காலம் 2 கைகள் 4 ஆனால் இருவருக்கும் எதிர்காலம் என்பதோடு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் எதிர்காலம் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து செயல்பட நிலைமையை உணர்ந்திருக்கிறார்கள். நிலைமையை உணர்ந்து இதை வலுவாக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக வலுவான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெற்று அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பும். சரி, பாமக எந்த வருடத்துல தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்ற ஏதேனும் இலக்கு இருக்கா? 26 இல்ல, 31, 36, 41, 46 அந்த மாதிரி காலகட்டத்துல பாமக வலிமை பெறும், பாமக ஆட்சி அமைக்கும் என்ற இலக்கு இருக்கிறதா? ஒரு நல்ல ஒரு கேள்வி. 2031 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நல்ல ஒரு கூட்டணி அரசு அமையும் என்பதை என்னாலே சொல்ல முடியும், கணிக்க முடியும், சொல்ல முடிகிறது. திராவிட சித்தாந்தம் முடிவுக்கு தமிழர் சித்தாந்தம் தலைமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் சமூக நீதி, இடஒதுக்கீட்டு, இந்த ஜனநாயகம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சமூக நீதி அரசியலை அவர்கள் கொண்டு வருவார்கள். அனைவருக்குமான ஒரு வாழ்க்கை, கல்வி, வேலைவாய்ப்பை உருவாக்கி உறுதிப்படுத்தி தமிழகத்தை இன்றைக்கு இந்திய அளவிலே, ஏன் உலக அளவிலே உருவாக்கக்கூடிய அளவுக்கு கருத்துருவாக்கம் செய்து வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 2031 ஆட்சிக்கட்டலில் அமையும் கூட்டணி அரசியலை தமிழகத்திற்கு பரவலாக்கி இந்திய உலகத்திற்கே பரவலாக்கக்கூடிய அளவிற்கு வழிகாட்டுதல் செய்யும். 2031 பாமக ஆட்சி அமைக்கும். யார் முதலமைச்சராக இருப்பார்கள்? அந்த நேரத்தில் அதை பார்த்துக்கலாம். ஆனால் 2031 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி அரசு அமைவது உறுதியாகும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.